நீங்கள் மனித குலத்தை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்க இருக்கிறவர்கள், அவ்வளவுதான். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். 1993 அந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட காலகட்டத்திலே எனக்கு ஒரு செய்தி என்னுடைய பேராசிரியரிடத்திலே இருந்து வந்தது. அந்த மசூதியை இடித்த பொழுது அது 2 இளைஞர்கள் அந்த கடப்பாறையை தூக்கி கொண்டு பாபரி மஸ்ஜித்தை இடிக்கிற படம் எல்லா பத்திரிகையிலும் வந்ததாமே. அந்த 2 பேருக்கும் ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் என்கிற மனச்சிதைவு நோய் பைத்தியம் பிடித்து விட்டது. என்னிடத்தில் அந்த தகவல் வந்திருக்கிறது. ஆனால் நான் இங்கே இங்கிலாந்திலே இருந்து அவர்களை சரிப்படுத்துவதற்கு முடியாது. என்னுடைய மாணவனான நீ அங்கேதானே இருக்கிறாய், அவர்களை உன்னை தொடர்பு கொள்ள சொல்லுகிறேன், அவர்களை போய் நீ பார் என்று எனக்கு ஒரு தகவல் கொடுத்தார் என்னுடைய பேராசிரியர். உடனே நான் பிளைட் பிடிச்சு சூரத் என்கிற ஊருக்கு போய் அங்கே இருந்து பானிபட் என்கிற ஊருக்கு கொண்டு போனார்கள் என்னை. அங்கே போய் அந்த 2 பேரையும் பார்த்தேன். யார்? பாபரி மஸ்ஜித் அந்த டூமை இடிப்பது போல 2 பேருக்கும் கடப்பாறையை ஏந்தி கொண்டிருந்த படம் வந்ததே, அந்த 2 பேரையும் போய் பார்த்தேன். சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தார்கள், நிர்வாணமாக இருந்தார்கள் அந்த 2 பேரும். அவர்களை போய் பரிசோதித்து பார்த்தேன். அங்கே இருந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் எல்லாம் என்னிடத்திலே விவரம் சொன்னார்கள். ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் அப்படின்னா மனச்சிதைவு நோயினுடைய உச்சகட்டம். இது 6 ஆண்டுகளாகும் வருவதற்கு. தொடங்கி அந்த நிலையை அடைவதற்கு 6 ஆண்டுகளாகும். 3 நாளில் அந்த நிலை வந்துவிட்டது என்று அங்கே இருக்கிறவர்கள் தெரிவித்தார்கள். நான் கையை விரித்து விட்டேன். இதுக்கு சிகிச்சை செய்ய முடியாது. ஏனென்றால் என் விஞ்ஞானம் அங்கே முட்டிக்கொண்டு நிற்கிறது. 6 ஆண்டு ஆன பிறகுதான் சிகிச்சை செய்ய முடியும். இது என்ன 3 நாள்ல எப்படி செய்யறது எனக்கு தெரியலன்னு நான் கையை தூக்கி விட்டேன். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்தேன். It seems that it belongs to some religious impracticality or religious abuse. ஏதோ ஒரு தவறு நேர்ந்திருக்கிறது, அது சம்பந்தப்பட்டவங்களை சந்திச்சு பாருங்க என்று சொல்லிட்டு சும்மா வார்த்தைகளை சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அதை அவர்கள் சரியாக எடுத்துக்கொண்டு கலீம் சித்திக்கு என்கிற ஒரு இமாமிடத்திலே போய் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அவர் சொன்னாராம், இந்த பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு டெல்லி மஸ்ஜித் முன்னால அவர்களை உட்கார வச்சுட்டு படுக்க வச்சுட்டு பெற்றோர்கள் போய் இறைவனிடத்திலே வேண்டுங்கள், ஒருவேளை அவன் சரியாக்கலாம் என்று சொன்னார்களாம். அதிசயம் நடந்து விட்டது. அந்த பெற்றோர்கள் போய் தலையில அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுது வேண்டி இருக்கிறார்கள். வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பாகையை, தந்தையினுடைய தலைப்பாகையை பிடுங்கி வெட்கத்தலத்தை மறைத்துக் கொண்டார்கள் அந்த 2 பேரும். தெளிந்து விட்டது. ஏற்கனவே கலீம் சித்திக்கிடத்திலே அந்த இமாமிடத்திலே சொல்லி இருந்தபடி இவர்களை இஸ்லாமிற்கு சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் இஸ்லாமியர் ஆனது மட்டுமல்ல, எந்த மஸ்ஜிதை இடிப்பதற்கு அந்த 2 பேரும் பயன்பட்டார்களோ, எந்த இறை இல்லத்தின் கற்களை கொண்டு போய் அது மேலே ஒண்ணுக்கு அதாவது சிறுநீர் கழித்தார்களோ, அதற்கு பிறகுதான் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இறைவன் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று இப்பொழுது அறிகிறோம். அந்த 2 பேரும் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டது மட்டுமில்லை, 100 மஸ்ஜிதுகள் புதிதாக கட்டியே தீருவோம் என்று கலீம் சித்திக் தலைமையில் இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இஸ்லாத்திற்கு வந்ததை கேள்விப்பட்டதும் தமிழ்நாட்டிற்கு என்னை வரவேற்க அந்த 3 பேருமே வந்தார்கள். அப்படி வந்தபோது வேடிக்கையாக பல்பீர் சிங் என்பவர் உமர், இப்பொழுது அவருக்கு பேர் உமர், அந்த தம்பி சொன்னாரு, என்னை பிடித்துக் கொண்டு அவங்க மொழியில சொன்னாரு, ஒருத்தர் மொழிபெயர்த்து சொன்னார், அவர் உருது மொழியில சொன்னாரு, அதை மொழிபெயர்த்து சொன்னார். என்ன தம்பிங்கெல்லாம் முதல்ல வந்துட்டோம், அண்ணன் இவ்வளவு லேட்டா வர்றேன், எதுக்கு இஸ்லாத்துக்கு நான் லேட்டா வந்துட்டேன். நானும் கிண்டலா சொன்னேன், நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், அதனால நான் லேட்டா தான் வருவேன் வேடிக்கையா சொன்னேன். இப்பொழுது ஏன் இதை இவ்வளவு விரிவாய் சொன்னேன் என்றால், சகோதர சகோதரிகளே, அந்த 2 பேரையும் இடித்தானே, இறை இல்லத்தை இடித்தானே, அவனையே இறைவன் கொண்டாந்து நிறுத்திட்டான். பாத்தீங்களா இஸ்லாத்துல. இன்னைக்கு உமர்னு பேரு அவங்களுக்கு, பல்பீர் சிங்குக்கு, இன்னொருத்தருக்கு பேரு அதே மாதிரி வேற ஒரு பேரு. இப்படி இஸ்லாமியர்களாக மாறி 100 மஸ்ஜித் கட்டுறேன்னு உலகம் இந்தியா பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலீம் சித்திக்குடைய தலைமையில. இப்ப கூட நான் லண்டன் போயிட்டு வந்த உடனே மலேசியா போவதற்கு முன்னால் அவர்களை சந்தித்தேன். வந்திருந்தார்கள், என்னை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள் செங்கல்பட்டுல. ஏன் சொல்றேன்னா, இடிச்சவங்களையே சேர்த்துட்டானே,
இடிக்க சொன்னவங்களை விட்டுருவானா இறைவன்?